ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஹவு டு சேவ் யுவர் மணி. உங்களோட பணத்தை எப்படிலாம் சேமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் மொத்தம் 7 வேஸில் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸ்டார்ட் வித் ஏ கிளியர் கோல். உங்களோட கோல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் செட் பண்ணுங்கள். ஓகேங்களா? அப்படி என்னடா கோல் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் எதுக்காக மணி சேவ் பண்ண போகிறீங்க? எமர்ஜென்சி ஃபண்டுக்கா, ட்ரிப்புக்கா, ஹவுஸ் வாங்க போகிறீங்களா, அதுக்கப்புறம் ரிட்டையர்மெண்ட் இயர்லி ஏஜ்லேயே ஆகணுமா, இப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? அடுத்தது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஹவு மச் டூ யூ நீட். உங்களுக்கு எவ்வளோ வேணும், எப்போக்குள்ளே வேணும், அதை செட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி சொல்கிறேன்னா, இப்போ உங்களுக்கு ஒரு வருஷத்துக்குள்ளே எனக்கு 1 lakh வேணும் அப்படின்னு நீங்கள் செட் பண்ணிட்டீங்கன்னா, அப்போ நீங்கள் கண்டிப்பாக மந்த்லி ஒரு 8500 சேவ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ அது உங்களோட சேலரியை பேஸ் பண்ணி, இல்லை எனக்கு 50,000 சேவ் பண்ணணும் அப்படின்னா அது அதுக்கேற்ற மாதிரி நம்ம குறைச்சிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு என்னடா வே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ட்ராக் யுவர் எக்ஸ்பென்சஸ். சேவ் பண்ணணும்னு முடிவு பண்ணதுக்கப்புறம் ஒவ்வொரு எக்ஸ்பென்ஸாக நம்ம ட்ராக் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். இதுக்கு என்னடா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மணி பட்ஜெட் எக்ஸ்பென்ஸ் ட்ராக்கர் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்ட்ராய்டு ஃபோனில் ஒரு ஆப் இருக்குது. ஓகேங்களா? அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா நீங்கள் மந்த்லி நோட் பண்ணிங்க, இவ்வளோ ரெண்ட்டுக்காக யூஸ் பண்ண போகிறோம், இவ்வளோ நமக்கு ஃபுட்டுக்காக, இது யூட்டிலிட்டிஸ்க்காக, இது என்டர்டெயின்மெண்ட்டுக்காக, இது ஷாப்பிங்க்காக அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு டேட்டா நோட் பண்ணிகிட்டே வாங்க. இல்லைனா எக்ஸல் ஷீட்டில் நோட் பண்ணலாம், லேப்டாப் இல்லை ஃபோன் எதில் வேணாலும் இருக்குது. ஸோ ஒவ்வொரு என்னென்ன எக்ஸ்பென்ஸ் நீங்கள் பண்ணுறீங்களோ எல்லாமே நோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நமக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, இந்த இடத்துல நம்ம மணி நிறைய ஸ்பெண்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஆஃப்டர் த மந்த் உங்களுக்கு ஒரு மாதத்துக்கு அப்புறம் நீங்கள் எடுத்து உங்களோட இதெல்லாம் பாருங்கள், என்னென்னலாம் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து பார்த்தாலே நமக்கே தெரியும். ஓகேங்களா? ஸோ தேர்டு விஷயம் அப்படி என்னடா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கிரியேட்டிவ் பட்ஜெட். உங்களோட பட்ஜெட்டை கிரியேட் பண்ணுங்கள். அது எப்படி கிரியேட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இதுக்கு ஒரு ரூல் இருக்குது. என்ன ரூல்னு பார்த்தீங்கன்னா, 50/30/20 ரூல். என்னடா அது 50/30/20 அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, 50% நீட்ஸ், என்னென்ன நமக்கு தேவை, கண்டிப்பாக தேவை அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். என்னென்ன இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ரெண்ட்டு, ஃபுட்டு, யூட்டிலிட்டிஸ். ஓகேவா? இதுக்கப்புறம் 30% என்னென்ன இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, வான்ஸ், நமக்கு வேணும். ஓகேப்பா, இப்போ ஒரு மாதம் நீங்கள் கஷ்டப்பட்டு உழைச்சிட்டிங்க. ஸோ இந்த ஒரு மாதத்துக்கு உங்களுக்கு ஒன்று ஷாப்பிங் தேவைப்படும், இல்லைனா என்டர்டெயின்மெண்ட்டுக்கு தேவைப்படும். ஓகேங்களா? ஒரு வேளை மூவி போகலாம், அதெல்லாம் தாராளமாக போகலாம். அதெல்லாம் எதுவும் தப்பு கிடையாது. ஷாப்பிங்கும் போகலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட், 20% கண்டிப்பாக சேவிங்லேயும் இன்வெஸ்ட்மெண்ட்லேயும் நீங்கள் பண்ணியே ஆகணும். ஓகேங்களா? உங்களால் 20% பண்ண முடியல. ஃபார் எக்ஸாம்பிள் 20% தான் எவ்வளோ சொல்கிறேன்னா, இப்போ நீங்கள் ஒரு வேளை சேலரி 20,000 வாங்குறீங்க. ஓகேங்களா? 20% 4,000. அட்லீஸ்ட் மினிமம் ஒரு 4,000 சேவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். சரி, உங்களால் முடியலை, ரொம்ப டைட்டாக இருக்குது, இன்கமே ரொம்ப கஷ்டமாக, தட் மீன்ஸ் எல்லாருமே செலவாகுது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, அட்லீஸ்ட் ஒரு 10% ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு என்னடா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பே யுவர் செல்ஃப் ஃபஸ்ட். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, சேல்ரி வந்த உடனே நீங்கள் இருக்கிற கடனெல்லாம் ஃபஸ்ட்டு அடிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் சேவிங் அக்கௌண்ட்டில் இப்போ நான் 20,000 சேல்ரி வாங்குகிறேன் அப்படின்னா ஒரு 4,000 எடுத்து நீங்கள் ஒரு செப்பரேட் சேவிங் அக்கௌண்ட்டில் வச்சுருங்க. ஓகேங்களா? அந்த அக்கௌண்ட்டில் இருக்க மணியை எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தனியாக வச்சுருங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு மந்த்லி கண்டிப்பாக சேவ் ஆகும் மணி. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் என்னடா 5th விஷயம் என்னடா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கட் அன்னெசசரி எக்ஸ்பென்சஸ். அப்படி என்னடா அன்னெசசரி எக்ஸ்பென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கியிருப்பீங்க, ஹாட்ஸ்டாரு, ஜியோ, அதுக்கப்புறம் சன் நெக்ஸ்ட்டு, நெட்ஃப்ளிக்ஸ், யூடியூப், இது போல் நிறைய சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கியிருப்பீங்க. ஸோ இந்த சப்ஸ்கிரிப்ஷனில் இப்போ இன்ஸ்டாகிராமில் கூட சப்ஸ்கிரிப்ஷன் வருது. ஸோ இதை நீங்கள் ப்ராப்பராக யூஸ் பண்ணலைன்னா அது அன்சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க. அப்படி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மந்த்லி அந்த அமௌண்ட் சேவ் ஆகும். நீங்கள் யோசிப்பீங்க, ஏண்டா ஜஸ்ட் ஒரு 200 rupees போகுது, இதில் என்ன பெருசாக நம்ம சேவ் பண்ணிட போகிறேன்னு நீங்கள் திங்க் பண்ணலாம். நீங்கள் ஜஸ்ட்டு 200 திங்க் பண்ணுறது ஒரு வருஷத்துக்கு போகிறப்ப இதை ஆல்மோஸ்ட் திங்க் பண்ணுங்கள் 2,400 கிட்ட போகும். ஸோ உங்களுக்கு புரியுதா? இது நீங்கள் பார்க்குறது ரொம்ப ஸ்மால் அமௌண்ட்டாக இருக்கும். பட் இன் கேப் ஒரு 1 yearல பார்த்தீங்கன்னா இதுவே ஒரு பெரிய அமௌண்ட்டாக இருக்கும். இதே 5 years 10 years பார்க்குறப்ப இது எவ்வளோ பெரிய
சேவிங்கோ இருக்கும். ஓகேங்களா? அதுக்கடுத்து என்னடா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஹோம்லேயே வந்து மேக்ஸிமம் வந்து குக் பண்ண வந்து இது பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஜொமேட்டோ, ஸ்விக்கிலாம் வந்து நிறைய பேர் ஃபுட்டு ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுறாங்க. ஓகேங்களா? இது வந்து மந்த்லி ஏதாவது ஒன்ஸ் ட்வைஸ் பண்ணால் ஓகே. எல்லா நாளுமே பண்ணிங்கன்னா ஸோ உங்களுக்கு வந்து காசு தான் வேஸ்ட்டு. அதுக்கு பதில் ஹோமில் குக் பண்ணிவிட்டு பண்ணினாலே ரொம்ப ஈஸியில். அதுக்கப்புறம் வந்து அவாய்ட் இம்பல்ஸ் ஷாப்பிங். இப்போ வந்து சில பேருக்கு வந்து ஷாப்பிங் வந்து அப்பப்போ போக பிடிக்கும். ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் வந்து கம்மி பண்ணிங்க. ஓகேங்களா? மந்த்லி ஒன்ஸ் போங்க, இல்லைனா வந்து ஒரு 2 months ஒன்ஸ் போங்க. அப்பப்போ போயிட்டு ட்ரெஸ் எடுக்கணும்னு சொல்லிட்டு நெசசிட்டி இல்லை. ஓகேங்களா? அதுக்கப்புறம் இன்னொன்று முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்கிற டிஜிட்டல் இந்தியாவில் இருக்கிற எல்லாருமே யூபிஐ தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இப்போ யூபிஐ யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறோம், என்ன பண்ணுறோம், ஏது பண்ணுறோம்னு சொல்லிட்டு யாருக்குமே எதுவுமே தெரியறதில்ல. ஸோ அதுக்கு பதில் நம்ம என்னடா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கேஷ் கொடுங்க. ஏடிஎம்லேருந்து கேஷ் எடுத்து வச்சுக்கிட்டு மந்த்லி ஒரு 2000 3000 ருபீஸ் வந்து பர்ஸ்லேயே வச்சுக்கிற மாதிரி பார்த்து எங்கெங்கெல்லாம் போகிறீங்களோ அந்த டைமில் வந்து கேஷாக கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்பென்ஸ் வந்து ஓகே, இந்த இடத்துல வந்து நம்ம இங்கே இவ்வளோ எக்ஸ்பென்ஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து டெலிபரேட்டாக தெரியும். ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம நெக்ஸ்ட் டைம் வந்து அது அந்த லெவலுக்கு நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். ஓகேங்களா? ஸோ 6வது விஷயம் தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம், ஸ்டார்ட் இன்வெஸ்டிங். சரிடா, இப்போ வந்து எப்படிலாம் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு கோலை வந்து செட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த கோல் வந்து எப்படி செட் பண்ணுறீங்கன்னா, இப்போ ஷார்ட் டேர்முக்கு வந்து நீங்கள் வந்து கோல் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஃபார் 1 or 2 yearsக்குள்ளே வந்து எஃப்டியில் இன்வெஸ்ட் பண்ணலாம், ஆர்டியில் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஓகேங்களா? எப்படின்னா ஃபிக்ஸ்டு டெபாசிட். அதுக்கப்புறம் வந்து பையிங் கோல்டு. நீங்கள் வந்து கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஆனால் இப்போ கோல்டோட ரேட் ஆல்மோஸ்ட் வந்து 92,000 கிட்ட ஆகிடுச்சு. ஸோ அதனால் அதில் இன்வெஸ்ட் பண்ணுறதை விட சில்வரில் இன்வெஸ்ட் பண்ணலாம், சில்வர் பாரில் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஏன்னா இப்போ சில்வரோட ப்ரைஸும் ஆல்மோஸ்ட் வந்து 195 கிட்ட வந்துருச்சு. ஸோ நீங்கள் யோசிச்சு பார்த்தாலும் தெரியும், ஓகே இப்போ சில்வரும் வந்து நல்லா வந்து க்ரோத் ஆக போகுது. இன் ஃபியூச்சரில் சில்வர் தான் வரப்போகுது ஃபுல்லாகவே. ஓகேங்களா? ஸோ அப்போனால சில்வர் தாராளமாக வாங்கலாம். இல்லைனா பாண்ட்ஸில் யூஸ் பண்ணலாம். பாண்டு வந்து எங்கடா வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, விண்ட் வெல்த்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்குது. அந்த ஆப்பில் வந்து நீங்கள் தாராளமாக வாங்கலாம். ஓகேங்களா? இப்போ இல்லை எனக்கு வந்து ஒரு 5 years 10 yearsக்கு வந்து நான் வந்து மந்த்லி வந்து சாலிடாக வந்து ஒரு 2000 ருபீஸ் 3000 ருபீஸ் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, நீங்கள் வந்து எதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மியூச்சுவல் ஃபண்டு எஸ்ஐபின்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ அதில் வந்து தாராளமாக இன்வெஸ்ட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ வேறு என்னடா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எமர்ஜென்சி ஃபண்டு தான் என்ன அர்த்தம்னா, இப்போ உங்கள் சேலரியிலேருந்து ஒரு 30 to 40% வந்து எடுத்து வச்சுருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 1 year சேலரியில் நீங்கள் ஒரு 5 lakhs வாங்குறீங்க, 10 lakhs வாங்குறீங்கன்னா, அட்லீஸ்ட்டு வீட்டில் வந்து எப்பயுமே வந்து ஒரு 10,000 15,000 20,000 30,000 வச்சுக்கோங்க. ஏன் சொல்கிறேன்னா, உங்களுக்கு எப்போனாலுமே எமர்ஜென்சி ஃபண்டு வந்து நமக்கு வந்து தேவைப்படும். சடனாக வந்து என்ன வேணால் ஆகலாம். ஸோ அந்த டைமில் வந்து இந்த மணி வந்து நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ எப்போனாலுமே வந்து நமக்கு ஏதாவது நெசசிட்டி இருக்கும். ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து 3 to 6 months ஆஃப் சேலரி வந்து எப்பயுமே உங்கள் அக்கௌண்ட்டில் வச்சுருக்க மாதிரி பார்த்துக்குங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் லாஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மந்த்லி ரிவ்யூ பண்ணுங்கள். ஓகேங்களா? என்னடா வந்து இந்த மந்த்துக்கு எக்ஸ்பென்ஸ் பண்ணோம். ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னென்னா, இந்த மந்த் எவ்வளோ வந்து எக்ஸ்பென்ஸ் பண்ணோம், எவ்வளோ வந்து சேவ் பண்ணோம், எவ்வளோ வந்து கோல்ஸ் அச்சீவ் பண்ணுறதுக்காக நம்ம பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயமா வந்து நோட் பண்ணுங்கள். ஓகேங்களா? உங்கள் எக்ஸ்பென்ஸ் எவ்வளோ செலவு பண்ணியிருக்கீங்க, உங்கள் கோல்ஸ்லேருந்து சேவிங்கை வந்து எவ்வளோ வந்து சேவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க, சேவ் பண்ணுறதுலேருந்து நம்ம எவ்வளோ வந்து அன்னெசசிட்டியாக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயமா நீங்கள் நோட் பண்ணி வந்தீங்கன்னா, அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து தெரியும், ஓகே இந்த விஷயத்தில் வந்து நம்ம இவ்வளோ மணி வந்து யூஸ் பண்ணியிருக்கோம், இவ்வளோ வந்து யூஸ் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும். ஸோ இதுலேருந்து என்ன சொல்ல வரேன்னா, உங்களோட மைண்ட் செட் தான். ஓகேங்களா? நீங்கள் வந்து மைண்ட் செட் வந்து ஃபஸ்ட்டு கிளியராக வச்சுக்கோங்க. இதுதான் நான் பண்ண போகிறேன், இது நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மைண்ட் செட் நீங்கள் வச்சுட்டிங்கன்னா, நீங்கள் வந்து சீக்கிரமாக மணி வந்து சேவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ உங்களோட மணி நீங்கள் வந்து இப்போதுலேருந்து ஸ்டார்ட் பண்ண சேவ் பண்ணிங்கன்னா தான் ஃப்யூச்சரில் வந்து அது எப்போயாவது நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ மணி இதுக்கப்புறம் வந்து சேவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.